கல்வியாளர் நெடுஞ்செழியன் அவர்கள் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. தற்போது அமைச்சர் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். 11ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு என்பது ரத்து செய்யப்படுவதாக அறிவித்திருக்கிறார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க சார். எனக்கு 11ஆம் வகுப்பு மிக முக்கியமானது. பிகாஸ் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மாணவர்கள் அகில இந்திய தேர்வுகளில் எழுதுறதுக்கு 50% 11th கேட்பாங்க, 50% 12th கேட்பாங்க. சிபிஎஸ்இ அதை கம்பல்சரி பண்ணல. சில ஸ்டேட்ஸ் எஸ்பெஷலி ஆந்திர பிரதேஷ் இவங்கெல்லாம் அந்த 11th கம்பல்சரி ஆக்கிறதுனால அந்த மாணவர்கள் 11th நல்லா படிக்கிறாங்க. தமிழ்நாடும் இந்த முறையில் தான் நம்ம 11th கொண்டு வந்தோம். இதில் மாணவர்களுக்கு எண்ணற்ற வாய்ப்புகள் உருவாக்கப்படுகிறது. அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு இந்த ஸ்டெப் எனக்கு கொஞ்சம் ஒரு செட்பேக் மாதிரி பார்க்குறேன். இன்னொரு விஷயங்கள் இன்னைக்கு வரவேற்கக்கூடியது அப்படிங்கிறது நீட் நம்ம நிறைய இது பண்ணிட்டு இருக்கோம். பட் நீட்ல ஏன் பண்றோம் அப்படிங்கிறதுக்கு நிறைய டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் வச்சு கவர்மெண்ட் அப்போஸ் பண்ணி வெஹமெண்டா நீட்டை கேன்சல் பண்ணுங்கிறது என்னோட வேண்டுகோள். இந்தியா முழுவதும் ஒரு சிவியர் இம்பேலன்சஸ் இருக்கு. நம்ம ஸ்டேட்ல விழுந்து படிக்கிறாங்க, சில மாநிலங்கள் காப்பி அடிக்க வர்றாங்க அப்படின்னா அகில இந்திய தேர்வுகள் அந்த மாணவர்கள் வாங்கிட்டு நம்ம மாணவர்களோட சீட்டை விட்டுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஏன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறாங்க, இது வாங்குறாங்க அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. எவ்வளவு மதிப்பெண்களுக்கு மேல எந்த ரேஞ்ச்ல எந்த மாநிலத்தை சார்ந்த மாணவர்கள் அதிகமாக இருக்காங்கிறத பார்க்கக்கூடிய ஒரு காலத்தின் கட்டாயத்தில் இருக்கும். அடுத்ததாக இந்த டெக்னாலஜிக்கல் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் உள்ள 5th இயர்ல நீங்க சேரலாங்கிறது வரவேற்கிறது. ஏன்னா சிபிஎஸ்இ 6th ஸ்டாண்டர்ட்ல வச்சிருக்காங்க. அண்ட் இந்த டெக்னாலஜிக்கல் ஓரியன்டட்ல கொண்டு வரதுல பார்த்தோம்னா அதுல நிறைய இப்போ வளர்ந்த நாடுகள் ஃபின்லாந்து, ஸ்வீடன் இவங்கெல்லாம் எல்லா கேட்ஜெட்டையும் கிளாஸ் ரூம்ல எடுத்துட்டாங்க. ஹேண்ட் மைண்ட் கோஆர்டினேஷன் லேர்னிங்ல தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதையும் நம்ம திருப்பி ஒரு ரீவிசிட் பண்ணோம். ஏன்னா இந்த மாதிரி வளர்ந்த நாடுகள் வித்ட்ரா பண்றாங்க அப்படின்னா அவங்க ஸ்டூடெண்டோட ஏன்னா நிறைய ரிசர்ச் அவங்க பார்க்கும் பொழுது கல்வியில இந்த ஸ்கிரீன் டைம் இந்த குழந்தைங்க அதிகமா பாக்குறதுனால அவங்க எதுவுமே ஆன்லைன்ல படிக்கிற எதுவுமே விர்ச்சுவலா படிக்கிற எதுவுமே அவங்களுக்கு உள்ள பிரெயின்ல ஸ்டோரேஜ் ஆகிறது இல்லை அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய நாடுகள் கண்டுபிடித்து அதை வித்ட்ரா பண்றாங்க. அதை நம்ம பார்க்கணும். மற்றபடி கல்விக்கு மாநிலத்துக்கான கல்விக் கொள்கைங்கிறது மிக மிக இன்றியமையாது. ஏன்னா மாநிலங்கள் வஞ்சிக்கப்படுகிறது, ஒரு ஃபண்டிங் கொடுக்கறது இல்லை. கல்வியில இன்னைக்கு வைஸ் சான்சலர் நீங்க அப்பாயின்ட் பண்ணல அப்படின்னா நம்ம இப்போ டெல்லி மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் டெல்லி டெக்னாலஜி எல்லாம் மெக்கானிக்கல் வித் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு கொண்டு போறாங்க. அண்ட் இன்னைக்கு இவி இண்டஸ்ட்ரி மெச்சூர் ஆகும்போது டெல்லியில படிச்ச பையனுக்கு வேலை கிடைக்கும், தமிழ்நாட்டில் படிச்ச பையனுக்கு வேலை கிடைக்காது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மாணவர்களை பாதிப்புகள் கொண்டாடக்கூடிய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இது அறியாமை காரணமாக நம்ம விட்டு கொடுக்குறோமா இல்ல இதை நம்ம இதை முன்னிலைப்படுத்தி நமக்காக ஒரு கல்விக் கொள்கையை வடிவமைத்து இதை நம்மள ஆக்கப்பூர்வமா நம்ம உலக தரத்துக்கு நம்ம மாணவர்களை கொண்டு போனது என்னோட வேண்டும். சார், இப்போ டெக்னிக்கல் ஓரியன்ட் பற்றி சொல்லியிருந்தீங்க. தற்போது அமைச்சர் சொல்லியிருக்காரு ஏஐ அண்ட் ரோபோட்டிக்ஸ் சார்ந்த படிப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும்னு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய பார்வை சார். இல்லை, இதில் ட்ரெயின்டு மேன் பவர் கிடையாது. நீங்கள் இப்போ நிறைய கம்பெனிஸ் எல்லாமே கொடுத்தாங்கன்னா இதெல்லாம் ஒரு ஷார்ட் ஸ்பேனுக்கு நம்ம வரும். இப்போ நான் படிக்கும்போது Y2K ப்ராப்ளம்னு ஒன்று வந்தது. அன்றைக்கெலாம் நிறைய லாங்குவேஜஸ் இருந்தது. இன்றைக்கெலாம் நிறைய அந்த மாதிரி விஷயங்கள் மாறிக்கிட்டு தான் வரும். ஏஐ 1956 இருக்கு. பட் இந்த ஏஐங்கிறது இன்னைக்கு சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு மேன் பவர் நீடட் அப்படிங்கிறது இருந்தாலும் ஏஐ மட்டுமே தான் எல்லாத்தையும் கொண்டு போகுதுங்கிறது கிடையாது. எல்லா துறைகள்லையும் வாய்ப்புகள் இருக்கு. எல்லா துறைகள்லையும் வாய்ப்புகள் கொட்டி குடைக்கின்றன. பட் இந்த துறைகளுக்கு மட்டும்தான் நம்ம உருவாக்கணுங்கிறது கிடையாது. மாணவர்களுக்கு எல்லாத்தையும் பேஸ்கெட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பன் பண்ணி கொடுக்கணும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை பார்த்து அந்த மாணவர்கள் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எடுத்து அதுக்கப்புறம் அவங்க என்ன கொண்டு வராங்களோ அது கொண்டு வரது நல்லது. இல்லைன்னா நம்ம ஒரு சர்டன் போர்ஷன்ஸை திணிக்கிற மாதிரி இருக்கிறது அது மாணவர்களுக்கு ஒரு ஆப்ஷனலா இருந்தால் நல்லா இருக்கும். அதை கம்பல்சரியா கொண்டு வரதுல நம்ம ஒரு ரீகன்சிடரேஷன் பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு வளர்ந்த நாடுகள் எல்லாம் ரிவர்ஸ்ல போகும்போது நம்ம ஃபார்வர்ட்ல போகும்போது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய நிலைமையில இருக்கும். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காண தவறாதீர்கள்.